வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த கார்ஸில் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு டவுட் இருக்கும். அது என்ன வச்சிங்கன்னா, ஜஸ்ட் 10-16 மைலேஜ் தர நம்ம காருக்கு இந்த சிஎன்ஜி கிட்டு 20-24 வரைக்கும் மைலேஜ் தர வைக்குது. அது இல்லாமல் காஸ்ட்டும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஏன் இந்த ஒரு சிஸ்டத்தை 50-60 மைலேஜ் தர நம்ம பைக்கில் கொடுத்து அதோட மைலேஜ் 100-120 அதிகமாக கூடாது? அப்புறம் இந்த சிஎன்ஜி யூஸ் பண்ணால் பொல்யூஷனும் கம்மியாக இருக்குமாமே. அப்புறம் ஏன் தான் இன்னும் எந்த ஒரு பைக் பிராண்டும் யாருமே இந்த சிஎன்ஜி விஷயங்களை பைக்கில் ட்ரை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு R&D பண்ணி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அது இல்லாமல் அப்கமிங்கில் ஒரு சில சிஎன்ஜி பைக்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சேன். ஒரு சில பைக்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் காணாமல் போயிருக்கிறதையும் கண்டுபிடிச்சேன். அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொன்னார் ரெக்வஸ்ட் உங்களுக்கு அந்த கேட்கல சப்ஸ்கிரைப் பட்டின ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சிஎன்ஜியாக நம்மளோட வெஹிக்கிள்ஸ் அதான் டூ வீலர்ஸில் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக ஒரு 100 ருபீஸ் கிட்ட போயிட்டுருக்கு இல்லையா? பட் ஆனால் ஒரு கேஜி சிஎன்ஜியோட விலை ஜஸ்ட் உங்களுக்கு 80 ரூபா, அதுக்கு கீழேயுமே தான் இருக்கும். நான் சொல்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ். அதனால் ஒரு 80 ரூபா கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு இன்னும் கரண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு பெட்ரோலை விட சிஎன்ஜி இன்னுமே கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், நம்மளுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜியோட மைலேஜுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆவரேஜாக ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் ஒரு 50 to 60 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு வச்சுப்போம் ஒரு பைக்கில். அதே நீங்கள் ஒரு சிஎன்ஜியை அதே பைக்கில் நீங்கள் கொடுக்குறீங்கன்றப்ப அந்த 1 kg சிஎன்ஜிக்கு உங்களுக்கு அந்த வண்டியில் 100 km வரைக்குமே கூட மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி ப்ரைஸிங், இந்த போகிற கிலோமீட்டர்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்கன்னும் போது நிச்சயமாக பெட்ரோலை விட பல மடங்கு உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு சிஎன்ஜி இருக்குது. அது இல்லாமல் இது நம்மளோட பாக்கெட்டுக்கு மட்டும் நல்லது இல்லை, நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்குமே கூட நல்லது சிஎன்ஜி யூஸ் பண்ணுறது. ஆமாம், சிஎன்ஜி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட வண்டியில் உருவாகுது பார்த்தீங்களா பொல்யூஷன், அதுவுமே பல மடங்கு ரெடியூஸ் ஆகும். இவ்வளோ சூப்பரான நல்ல விஷயங்கள் இந்த சிஎன்ஜி டைப்பில் இருந்தும் ஏன் இதில் எந்த டூ வீலருமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட எண்ணம் தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்கூட்டர் லான்ச் ஆகிடுச்சு. ஆமாம், அது எந்த ஒரு ஸ்கூட்டர்னு கெஸ் பண்ணுங்களேன். நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவாலே சிஎன்ஜி வேரியண்ட்டை நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கூடிய சீக்கிரத்திலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆமாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஹோண்டா ஆக்டிவாலே உங்களுக்கு சிஎன்ஜி வேரியண்ட் லான்ச் ஆச்சு. அந்த வண்டி வந்து பார் கேஜிக்கே 100 to 110 km/h வரைக்கும் தந்ததாக சொல்லியிருக்காங்க. பட் அதனால போக போக அது வந்து அந்த டைமில் அந்த அளவுக்கு ரீச் இல்லைன்றப்போ டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இந்த பெட்ரோல் காஸ்ட் அது மாதிரி விஷயங்களுக்காக உங்களுக்கு தோணலாம் இப்போ நிச்சயம் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்தால் ஹிட் ஆகுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூஸும் என்கிட்ட இருக்குது. ஆமாம், ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் ராஜு பஜாஜ் தான் அந்த மேனேஜர் டைரக்டர் ஆஃப் பஜாஜ் கம்பெனி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. எங்ககிட்ட வந்து அப்கமிங்கில் 6 பல்சர் மாடல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 400cc பல்சர் ஒன்று வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய பைக்ஸ் நாங்கள் உங்களுக்காக வச்சுருக்கோம் போது இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர் பற்றியான டாபிக் எடுத்த உடனே அதை அவாய்ட் பண்ணிட்டார். சிஎன்ஜிலாம் ஸ்கூட்டர் விடுற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லைங்க, பட் பைக்கு வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு ஸ்பார்க்கு. அப்போ பஜாஜ் ஏதோ ஒரு சிஎன்ஜி பைக்கை இறக்க போகிறாங்கன்னு ஒரு ஸ்பார்க்கு. பட் இது 100% கன்ஃபார்ம் கிடையாது, சொல்லியிருக்காங்க. மேபி வரலாம், வராமல் கூட போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் தோணும். அப்படின்னு எதாவது நடந்துச்சுன்னா நிச்சயமாக இந்தியன் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு சிஎன்ஜி வெஹிக்கிளாக நம்மளை, அதுவும் சிஎன்ஜி பைக்காக நம்ம பஜாஜோட ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குன்றது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி, ஓகேப்பா, ஏதோ ஒன்று சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸு நல்லதுன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் இருந்தும் இதை ஏன் மோஸ்ட் ஆஃப் தி பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸே இந்த செக்மெண்ட்டில் அவ்வளோ கை வைக்காமல் இருக்கிறாங்கன்னா இதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதுதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் சிஎன்ஜி பைக்ஸ். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த சிஎன்ஜி விஷயங்களை வந்து ஆட்டோஸில் நீங்கள் மேபி பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆட்டோஸில் உண்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு கார்ஸ்லேயும் உண்டு. பட் ஆனால் டூ வீலர்ஸில் மட்டும் கிடையாது. அது ஏன் டூ வீலர்ஸில் மட்டும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டோ
கார்லாம் எடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கவர்டாக இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு சன்லைட்டு டைரெக்டாக எக்ஸ்போஸ்டாக படுற மாதிரி இருக்காது. அந்த இடத்துல நல்ல ஒரு மறைவான இடமா சன்லைட்லாம் படாத இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஒரு சிஎன்ஜி டேங்கை வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மொட்டை வெயில நிறுத்திட்டு போகிறீங்கன்னும் போது கூட எவ்வளோ வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அந்த சிஎன்ஜி டேங்க் சேஃபாக தான் இருக்கும். பட் பைக்கில் அப்படியா? பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஆமாம், ஒரு பைக்கில் ஒரு சிஎன்ஜி டேங்க் இருக்குதுன்னும் போது நம்ம சப்போஸ் அதை வெயில் எடுத்து போய் நிறுத்துறோன்னா அது டைரக்ட் டு தி சன்லைட்டாக இருக்கும். அது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமா இருக்காது. அதுவும் உள்ள ஹை ஃப்ளேமபிள் கண்டென்ட்டை வச்சுட்டு ஒரு அயன் கண்டெய்னர் வெயிலில் நிற்கிறதா, இது ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த சிஎன்ஜின்றது வண்டியோட டிசைனை நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வச்சிங்கன்னா ஒரு சிஎன்ஜியை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வைக்கினாலே அதுக்கு கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் தேவைப்படும். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு வண்டியில் ஒரு பெரிய டேங்க் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த டேங்கை இந்த வண்டியோட டேங்க்லேயே கொஞ்சம் டிசைன் பண்ணி வைக்கிறாங்கன்னும் போது கூட நிச்சயமாக ஒரு பெட்ரோலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை விட ஒரு சிஎன்ஜி கேஸ்க்கான அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு வண்டியோட டிசைனில் நிச்சயமாகவே ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி வண்டியோட சைஸையும் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு அது இல்லாமல் அந்த டேங்க்லாம் ஒன்றும் சும்மா பிளாஸ்டிக் டேங்க்லாம் யூஸ் பண்ண முடியாது, நல்ல ஒரு சாலிடான ஒரு அயன் டேங்க் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது வண்டியோட வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும், டிசைனையும் கொஞ்சம் பெருசாகும், ஓவரால் வண்டியோட காஸ்ட்டையும் அதிகமாக்கும். இது ஒரு காரணம். அதுக்கடுத்து இன்னொரு காரணம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிஎன்ஜி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து போய் பெட்ரோல் மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று வைக்கணும். அந்த கன்வெர்ட்டர் ஒரு இடத்த கன்சியூம் பண்ணும். அந்த கன்வெர்ட்டர்லேருந்து தான் நீங்கள் கார்பரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஃபியூலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கம்பஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐசி இன்ஜின்ஸுக்கு. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சிஎன்ஜி எடுத்துகிட்டு வரீங்கன்னும் போது உங்கள் வண்டியில் சேர்றதுனால அது உங்கள் வண்டியோட வெயிட்டையும் அதிகமாகும், உங்கள் வண்டியோட டிசைன் சைஸையும் அதிகமாகும், உங்களோட வண்டியோட காஸ்ட்டையும் அதிகம். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான காரணம்ன்றது வந்து பைக்குன்றது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஷார்ட்டான மிஷின் தான் இல்லையா? கார் மாதிரி ரொம்ப பெருசாக கவர்டாலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து டேங்கே வச்சாலும் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். இதை மாதிரி இருக்கிற சமயத்தில் சப்போஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா இந்த டேங்க், அதான் அந்த சிஎன்ஜி டேங்க்கில் சப்போஸ் ஏதோ ஒரு டேமேஜ் நடக்குதுன்னும் போது உங்களுக்கு சின்ன விபத்தாக நடக்க வேண்டியது கூட ஒரு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படும். அதனால் இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் இந்த சிஎன்ஜியை பைக்ஸில் அதுவும் குறிப்பாக டூ வீலர்ஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. சரி, ஓகே, இந்த விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற அந்த ஒரு டெக்னிக்கல் டீமுக்கும் இதை மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா இவ்வளோ விஷயங்கள் மெனக்கிட்டு அந்த வண்டியோட ப்ரைஸ் அதிகமாக்கி அந்த வண்டியோட டிசைனில் அவ்வளோ சேஞ்சஸை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இறக்குனா நம்மளுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளை விட ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்க போகுது. அதுக்கு நம்ம பெட்ரோல்லே ஓட்டிகிட்டு போயிடலாமே, உங்களுக்கு இன்னும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் இந்த சிஎன்ஜி விட இதில் கொஞ்சம் பொல்யூஷன் அதிகம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அதை விட கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருக்க போது இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு சில மாடல்ஸுமே கூட நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் போக போக இப்போ அந்த எத்தனால் பெட்ரோல் வரனால பொல்யூஷனுமே கூட இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு வருதுன்ற போது தான் உங்களுக்கு இந்த சிஎன்ஜி விஷயங்களை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எந்த இந்தியன் மார்க்கெட்லன்னு சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே அவ்வளோ பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஒரு சில நாடுகளில் பட் ஆனால் சிஎன்ஜி யூஸ் பண்ணிட்டுருக்காங்கப்பா டூ வீலர்ஸில் கூட. ஆனால் பொதுவான்னு பார்க்கும்போது இந்த சிஎன்ஜின்றது டூ வீலர்ஸுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். சரி, ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஎன்ஜி வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.